தென்னிந்திய திரையுலகின் முன்னணி நடிகரான அஜித் நேற்று ஒரு அறிக்கையை வெளியிட்டு ரசிகர்களுக்கு அன்பான கோரிக்கை ஒன்றை வைத்தார். இதனை ஏற்றுக்கொள்வதாக சில ரசிகர்கள் தெரிவித்தாலும் அஜித்துக்கே சில கண்டிஷன்களை நேரடியாக ரசிகர்கள் வைத்து வருகின்றனர். தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருக்கும் அஜித் விடாமுயற்சி படத்தில் நடித்து வருகிறார். மகிழ் திருமேனி இயக்கும் இப்படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறார். லைகா நிறுவனம் இப்படத்தை தயாரித்துள்ளது. இப்படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் விரைவில் வெளியாக உள்ளது. அஜித் சினிமாவில் முன்னணி நடிகராக இருந்தாலும் தன்னை பொதுவெளியில் அடையாளப்படுத்திக் கொள்வதில்லை. தல என்று ஆரம்பத்தில் ரசிகர்கள் அழைத்தாலும் அப்படி கூப்பிட வேண்டாம் என்றும் தனக்கு ரசிகர் மன்றம் வேண்டாம் எனவும் அஜித் ரசிகர்களுக்கு கட்டளையிட்டார். அதனை பின்பற்றி வந்த ரசிகர்கள் தற்போது புது உத்தியை கையில் எடுத்துள்ளது இடியாய் இறங்கியுள்ளது. அஜித் படங்களுக்கு அப்டேட் கேட்டு அலப்பறை கொடுப்பதில் அவரது ரசிகர்களை அடிச்சுக்க முடியாது. அந்த வகையில் தற்போது விடாமுயற்சி படத்திற்காக புது ஸ்டைலை அவர்கள் பின்பற்ற தொடங்கியிருக்கிறார்கள். தியேட்டர்களிலும் பொது நிகழ்ச்சிகளிலும் சம்பந்தமே இல்லாமல் கடவுளே அஜித்தே என கும்பலாக கூச்சலிட்டு பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்து வருவதுதான் அந்த புது பாணி. விடாமுயற்சி படத்தின் அப்டேட்டை தெரிந்து கொள்ள அஜித் ரசிகர்கள் பயன்படுத்தும் கவன ஈர்ப்பு மந்திரம்தான் அந்த கடவுளே அஜித்தே கூச்சல். தாங்கள் மட்டுமல்லாது வெளிநாட்டினரையும் கடவுளே அஜித்தே என சொல்ல வைத்த புண்ணியவான்களின் எந்த விடாமுயற்சிக்கும் பலன் கிடைத்தபடி இல்லை. இந்நிலையில்தான் அஜித் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் சமீபமாக முக்கியமான நிகழ்வுகளில் பொதுவெளியில் அநாகரிகமாக தேவையில்லாமல் எழுப்பப்படும் அஜித்தே என்ற கோஷம் என்னை கவலையடைய செய்திருக்கிறது. எனது பெயரை தவிர்த்து என் பெயருடன் வேறு எந்த முன்னொட்டும் சேர்த்து அழைக்கப்படுவதில் நான் துளியும் உடன்பாடில்லை. எனது பெயரில் மட்டுமே நான் அழைக்கப்பட வேண்டும் என விரும்புகிறேன். எனவே பொது இடங்களிலும் மக்கள் அதிகம் கூடும் இடங்களிலும் அசௌகரியத்தை ஏற்படுத்தும் இந்த செயலை நிறுத்துவதற்கு உங்கள் ஒத்துழைப்பை நான் அன்புடன் வேண்டுகிறேன். என்னுடைய இந்த கோரிக்கைக்கு உடனடியாக மதிப்பு கொடுப்பீர்கள் என்றும் நம்புகிறேன். யாரையும் புண்படுத்தாமல் கடினமாக உழைத்து உங்கள் குடும்பத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் மற்றும் சட்டத்தை மதிக்கும் குடிமகன்களாக இருங்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் அழகான வாழ்க்கையை அமைய வாழ்த்துக்கள். வாழு வாழவிடு. இவ்வாறு இந்த அறிக்கையில் அஜித் குமார் கூறியுள்ளார். அந்த அறிக்கைக்கு அஜித் ரசிகர்கள் அவர் சொன்ன மாதிரி இனிமே நாங்க கடவுளே அஜித்தேன்னு கூப்பிட மாட்டோம், அதே மாதிரி தல சிறுத்தை சிவா கூட படம் பண்ண மாட்டார்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க, காம்ப்ரமைஸ் ஆகிடலாம், டீல் ஓகேவா என கேட்டு இணையத்தில் அட்ராசிட்டி செய்கின்றனர். அஜித்துடன் சிவா இணைந்த படங்கள் எல்லாம் பெரிய அளவில் வெற்றி அடையவில்லை என்பதனாலேயே இந்த முடிவை அஜித் ரசிகர்கள் வைப்பதாக தெரிகின்றன.